எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து சூரியன் வெப்பமடைகிறான். அதை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். பார்த்துருவோம். முழுமையாக கேளுங்க, உங்களுக்கு விஷயம் புரியும். ஏன் கோயிலில் நவகிரக வழிபாடுன்னு வச்சுக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியும். இப்போது சாதாரணமாக பூமி நம்ம நாசம் செய்கிறதுனால, பூமியோட தன்மையை நம்ம பாதிக்கப்படுறதுனால, சண்டை போர் கீர் நடந்து பூமியை ஒரு சின்ன பின்னமாக ஆக்கிறதுனால, பூமியோட இயற்கை வளத்தை அழிக்கிறதுனால சூரியன் வெப்பமடையுது அப்படின்ற நம்ம ஒரு கான்செப்ட் சொல்லி வரோம். இல்லை சூரியன் வெப்பமடைறதுனால பூமி அழிதுன்ற கான்செப்டும் நம்ம சொல்லி வரோம். இந்த சூரியன் வெப்பமடைறதுக்கான காரணம் என்னென்னா, நாம தான் காரணம். வேறு இயற்கையில் இருக்கிற எந்த ஒரு பொருளுமே காரணமே கிடையாது. இயற்கை எப்பவுமே வாழ வைக்குமே தவிர நாசம் செய்யாது. இந்த மனுஷன் தான் ரெண்டு மனம் இருக்குது. அவன் தான் மாற்றி மாற்றி சிந்திச்சிக்கினே எதனா செஞ்சுக்கினே இருப்பான். இப்போது சூரியனை சுற்றி 9 கோள்களும் இருக்குது. இதுதான் சூரியனோட குடும்பம். இந்த குடும்பம் நல்லா இருந்தால் தான் சூரியனும் நல்லா இருப்பான். சூரியன் நல்லா இருந்தால் தான் குடும்பமும் நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு 9 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். நம்ம 9 பேரில் யாருக்கா ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம 8 பேரோட மனநிலையும் பாதிக்கப்படும். அதனால் மன உளைச்சல் வரும், சரியான ஆரோக்கியம் இருக்காது. நம்ம 8 பேருக்கும் மன கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் யூனிவர்ஸில் இருக்கிற கோள்களும். எதனா ஒரு கோள் டேமேஜ் ஆச்சுன்னா மீது ஒட்டுமொத்த எல்லா கோள்களுக்கும் அந்த ரீஃப்ளெக்ட் அடிக்க தான் செய்யும். ஏன்னா ஒன்றோடு ஒன்று இந்த கோள்கள் தொடர்பு நிலையில் வாழுது. சூரியன்கிட்ட போகிற கனெக்ஷனு சூரியனுக்கு போவோம், திருப்பி ரிவர்ஸ் எந்தெந்த கோள்களுக்கு வரணுமோ எல்லா கோள்களுக்கும் வரும். இப்போது ஒவ்வொன்றும் தொடர் சங்கிலியில் வாழறதுனால இது எல்லா கோளும் நல்லா இருந்தால் தான் இந்த பூமியும் நல்லாயிருக்கும். முக்கால்வாசி இந்த எல்லா கோளோட கான்டாக்ட் வந்து பூமி மேலே தான் இருக்கும். ஏன்னா பூமியில் 5 பெரும் ஆற்றல்கள் பூமியில் தான் கரெக்டாக வேலை செய்யுது. மற்ற கோள்கள்லாம் அப்படி கிடையாது, கொஞ்சம் ஜிக்ஜாகாக இருக்கும். 5 பெரும் ஆற்றல் வந்து பூமியில் தான் கரெக்டாக வேலை செய்யுது. அப்போது எல்லா கோளோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா பூமி மேலே கொஞ்சம் குறிப்பாக இருக்கும். இப்போ பூமியை நீ முக்கால்வாசி டேமேஜ் பண்ணினா இந்த எல்லா கோளும் பாதிக்க தான் செய்யும். அப்போது சூரியனும் டென்ஷன் ஆகும். இப்போ சூரியன் டென்ஷன் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா ஹீட் அதிகமாகும். ஹீட் அதிகமாகிறதுனால இந்த பூமிக்கு மட்டும் பாதிப்பு வராது, சுற்றி இருக்கிற 9 கோள்களுக்கும் இந்த சூரியனோட தாக்கம் ஹீட்டு அதிகமாகும். அப்போ அந்த கோள்களோட டேமேஜனும் மாற செய்யும், தன்மையை மாற செய்யும். இப்போ ஒன்றோட ஒன்று செயின் லிங்கில் போயிட்டே இருக்கும் ஒரு பாதிப்பு. இதே நல்லது நடந்தாலும் அதே செயின் லூப்பில் நல்லதே நடக்கும். இதுதான் நம்ம கோயிலில் நவகிரக வழிபாடு வச்சு 9 கோள்களையும் வணங்கு, 9 கோள்களையும் ஆராதனை செய்யி என்ற தத்துவத்தை கொண்டு வந்த அறிவியல் பூர்வமான உண்மைகள் இதுதான். இப்போ பூமியை கண்டபடி நம்ம போட்டு அச்சு கிச்சு துவம்சம் பண்ணி ஏதோ போர் நடத்தி கீர் நடத்தி அதை கண்டுபிடிச்சி இதை கண்டுபிடிச்சி இதுலேருந்து பெட்ரோல் எடுத்து அதுலேருந்து கச்சா எண்ணெய் எடுத்து அதை எடுத்து லொட்டு எடுத்து லொசுக்கு ஏதோ பண்ணி பூமியோட இருக்கிற ரத்த நாளங்களையும் ரத்தத்தையும் எல்லாத்தையும் நம்ம டேமேஜ் பண்ணுறோம், அதோட ஆற்றலை கம்மி பண்ணுறோம். அப்போ இப்படி எடுக்குதுன்னா என்ன ஆகுதுன்னா பூமியோட ஸ்ட்ராங் போயிடும், எர்த்குவிக்கு நிலம் நடக்கும். இதெல்லாம் வரத்துக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாகவும் இருக்கலாம் அப்படின்னு என் மனசில் படுது. அப்போது என்ன செய்கிறோமோ ஏது செய்கிறோமோ இந்த பூமிக்கு நம்ம செய்ய வேண்டியது, நம்மளால் முடிஞ்சது ஏதாவது ஒரு மரக்கன்றாச்சு நட்டு இயற்கை வளத்தை பாதுகாத்து வாழ வைக்கணும். அடுத்தது இயற்கை சார்ந்த உணவு சாப்பிட்டா தான் உன்னோட பிரெயினும் இயற்கை சார்ந்த சிந்தனையை சிந்திக்கும். நீ மெமரி இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்ற, விதை இல்லாத ஆரோக்கியம் இல்லாத ஒரு பொருளை சாப்பிட்டினா உன் மூலம் மந்தத்தன்மைப்பட்டு தூக்கத்துக்கே போய் அடிமையாகி மழக்கத்துக்கு அடிமையாகும். முக்கால்வாசி மந்தத்தன்மையில் தான் உன் பிரெயின் வேலை செய்யும், சுறுசுறுப்பாக இருக்காது. இப்போ ஒபிசிட்டி காரணம், உடம்பு பெருத்து போனதுக்கு காரணம் ஒபிசிட்டி காரணம்லாம் எல்லாமே இந்த உணவு பழக்கம்தான், மந்தத்தன்மையால் தான் இது எல்லாமே நடக்குது. அப்போது ஆக்டிவேஷனாக இருக்குது என்ன நல்லா இருக்குன்னா இயற்கை உணவுக்கு நம்ம மாறி தான் ஆகணும். நன்றி, வணக்கம்.